ஹர நம பார்வதி பதியே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு ஸ்ரீ சிவானந்த லஹரியில் நம்ம 28வது ஸ்லோகம் படிக்கலாம். அதில் 28வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி நம்ம குரு வந்தனம் பண்ணலாம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. இப்போ எப்பவும் போல நான் ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாரூப்யம் தவ பூஜேன சிவமஹா தேவேதி சங்கீர்த்தனே சாமீப்யம் சிவபக்தி துர்யஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்யஸ்ச சராச்சராத்மக தனு த்யானே பவானிபதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம். அதில் அப்படி இவர் பகவத்பாதாள் வர்ணனை பண்ணுறாரு. இறைவா பார்வதியே, அண்ட சராசரங்கள் அனைத்தும் வடிவான தங்கள் புனித மேனியை தியானிப்பதுதான் பூவுலகிலேயே நான் ஜென்மம் எடுத்திருக்கின்றதற்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு உபயோகம். சாரூப்ய சாமீப்ய சாலோக்கிய சாயுஜ்யம் என்ற 4 முக்தி நிலைகளும் எய்த பெற்றேன். அது எல்லாமே சாரூப்ய சாயுஜ்ய சாலோக்கிய எல்லா இதுவும் எனக்கு கிடைச்சது. மகாதேவா பரமசிவா என்ற நாம சங்கீர்த்தனத்தால் சாமீப்பியவும் சிவபக்தர்களின் சத்சங்கத்தால் சாலோக்கியவும் மெய்மறந்து தியானிப்பதால் சாயுஜ்யமும் சித்தித்து நான் கிருதார்த்தனாகின்றேன். நான் உங்களுக்கு கிருதார்த்தனா நன்றி உள்ளவன் ஆகின்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இது ராகமா பார்க்கலாம். சாரூப்யம் தவ பூஜேன சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனே சாரூப்யம் தவ பூஜேன சிவ மகாதேவேதி சங்கீர்த்தனே சாமீப்யம் சிவபக்தி துர்யஜனதா சாகத்ய சம்பாஷணே சாமீப்யம் சிவபக்தி துர்யஜனதா சாங்கத்ய சம்பாஷணே சாலோக்யஸ்ச சராச்சராத்மகதனு த்யானே பவானி பதே சாலோக்யஸ்ச சராச்சராத்மகதனு த்யானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம் சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம். சேர்த்து படிக்கலாம். சாரூப்யம் தவ பூஜனே சிவமஹா தேவேதி சங்கீர்த்தனே சாமீப்யம் சிவபக்தி துர்யஜனதா சாகத்ய சம்பாஷணே சாலோக்யஸ்ச சராச்சராத்மகதனு த்யானே பவானி பதே சாயுஜ்யம் மம சித்தமத்ர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மியகம். ஹர நம பார்வதி பதியே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பை ராம் ராம்.